Hello guys, welcome to our channel. நான் உங்கள் மேசன். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா இந்த RS200 இன்னியோட எடுத்து எனக்கு வந்து 3 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகுது. சோ இந்த 3 இயர்ஸ்ல எனக்கு என்னென்னலாம் நல்ல விஷயம் கெட்ட விஷயம் எல்லாத்தையுமே நம்ம பேசுவோம். இதோட ஓனர்ஷிப் ரிவ்யூ நான் ஆல்ரெடி போட்டுட்டேன். அதை பார்க்கலனா மேல நான் கார்டுல தரேன், போய் பாருங்க. அண்ட் அதுல நான் நிறைய சொல்லியிருப்பேன், இந்த ப்ராப்ளம்ஸ் பத்தி எல்லாத்தையுமே சொல்லியிருப்பேன். சோ பார்க்கலனா மேல கார்டுல தரேன், போய் பாருங்க. அண்ட் இன்னைக்கு ஃபுல்லா இந்த வண்டியோட என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே நான் இன்னைக்கு வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்றேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அண்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்க புதுசா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நான் அடுத்து என்னென்ன வீடியோ போடுறனோ அதெல்லாம் உங்களுக்கு வந்து ரெகுலரா வரும். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் இந்த வண்டியை எதனால நான் எடுத்தேன்னு பாத்தீங்கன்னா, எனக்கு வந்து நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன், இதை வந்து பிடிச்சி தான் எடுத்தேன். நான் என்எஸ் எடுக்கவா இதை எடுக்கவான்னு பார்த்துட்டு இருந்தேன். என்எஸ்க்கு இதுக்கும் நிறைய கம்பேர் பண்ணேன் அந்த இயர்ல வந்து. ஸோ என்எஸ் அப்போ வந்து அப்டேட்டடாகவே இல்லை, கிட்டத்தட்ட ஸ்டாப் பண்ண ரேஞ்சுக்கு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் 2017 தான் அதை வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் புதுசாக வரல. அப்போ BS4 BS3 வந்து ரெட் அந்த கலர்லாம் வரும். பட் BS4ல இந்த ப்ளூ விட்டவனே எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சி போச்சு. அதனால தான் இந்த வண்டியை நான் எடுத்தேன். அண்ட் இதில் நிறைய அட்வான்ஸ் ஃபியூல் இன்ஜின் அப்போ தான் விட்டாங்க. ABS எல்லாமே இதில் வந்ததுனால எனக்கு ரொம்ப பிடிச்சி இந்த வண்டியை நான் எடுத்தேன். அண்ட் இந்த வண்டியை எடுத்ததுக்கப்புறம் நான் என்னென்னலாம் ஃபேஸ் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் அப்படியே வருஷா சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் இதோட ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, இதோட பவர் தான். இது வந்து 24.5 BHP ப்ரொடியூஸ் பண்ணுது. அந்த பவர் வந்து உங்களுக்கு ரொம்ப அக்ரெசிவாக இருக்கும், செம்ம புல்லிங்காக இருக்கும். நீங்கள் எடுக்கிற டியூக்கு இதுக்கும் சேம் பவர் தான், பட் இது வந்து கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ எனக்கு அந்த பவர் ரொம்ப பிடிக்கும். அண்ட் இதோட லுக்கே எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதை பார்க்குறப்ப உங்களுக்கு வந்து இதை வண்டியை வச்சுறவங்கள்ட்ட கேட்டிங்கன்னா இது வந்து ஒரு அசுரம் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நீங்கள் வாங்கி வச்சு உங்களுக்கு பார்த்தா தான் தெரியும் அது ஒரு பூனை மாதிரி அப்படின்ட்டு தெரியும். ஸோ எனக்கு வாங்குறதுக்கு முன்னாடி வந்து அது ஒரு மாதிரி அக்ரெசிவாக தான் தெரிஞ்சுது. பட் வாங்கினதுக்கப்புறம் அது ஒரு குழந்தை மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சுது. வெளிலேருந்து பார்க்குறவங்களுக்கும் ஓட்டுறப்பையும் உங்களுக்கு தெரியும். அண்ட் வெளியிலேருந்து பார்க்குறப்ப உங்களுக்கு வந்து வண்டி பெருசாக இருக்குது, ஓட்ட முடியாது அப்படின்லாம் நினைப்பீங்க. பட் ஓட்டுறப்ப உங்களுக்கு வந்து வண்டி ரொம்ப சின்னதாக தெரியும். அதெல்லாம் கொஞ்சம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் இந்த வண்டியில் வந்து லைட்டு, 2 லைட்டும் 2 கண்ணு மாதிரி அதோட DRL வந்து எனக்கு பைலட் லைட் வந்து செமையாக பிடிச்சிருக்கும். அது வந்து ஐப்ரோ மாதிரி 2 கண்ணு அந்த மாதிரி இருக்கும். அதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சி தான் நான் இந்த வண்டியை எடுத்தேன். அடுத்து எனக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வண்டியோட சவுண்டு. இது வந்து ஒரு 5000 RPM வரையும் ரொம்ப லோவாக தான் போகும். பட் அந்த 5000 RPM தாண்டிடுச்சுன்னா அந்த ஒரு சவுண்ட் வரும். அது ரொம்பவே நல்லா இருக்கும். அதுவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நிறைய பேருக்கு அந்த இது பிடிக்கும். அடுத்து இதில் வந்து பிரேக்கிங் ரொம்ப முக்கியம். பட் பேக் பிரேக்ல உங்களுக்கு ABS இல்லை, இழுத்து விட தான் செய்யும். பட் ஃப்ரண்ட்ல வந்து என்ன நிறைய வாட்டி வந்து இந்த 3 வருஷத்துல என்ன நிறைய வாட்டி காப்பாத்திருக்கு. எங்கேயாவது போய் மோதுறப்பெல்லாம் அது வந்து எனக்கு காப்பாத்திருக்கு. பிரேக்கிங் வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு இது. அது வந்து இந்த வண்டியில நல்லாவே கொடுத்துருக்காங்க. அதனால அது நிறைய பேருக்கு சேவ் பண்ணும். அடுத்து எனக்கு வந்து இந்த கிளட்சி கியர்லாம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, கிளட்சிலாம் கொஞ்சம் என்எஸ்ஸை கம்பேர் பண்றப்ப, நான் என்எஸ் வச்சிருக்கேன் அதனால அது கம்பேர் பண்ணி சொல்றேன். என்எஸ்ஸை கம்பேர் பண்றப்ப இது கொஞ்சம் ஹார்டா தான் இருக்கும் கிளட்சி. அது அந்த அளவுக்கு ஸ்மூத் இருக்காது. அண்ட் கீரும் பாத்தீங்கன்னா, கீர்லயே எனக்கு நிறைய ப்ராப்ளம் வந்திருக்கு. கீர் வந்து சடனா நம்ம எங்கேயாவது மாட்டிக்கிட்டோம்னா சடன் நியூட்ரல் விழும் இதுல. பட் என்எஸ்ல அவ்வளவா விழாது. இதுல சடன் நியூட்ரல் விழும். அண்ட் கீர் வந்து எனக்கு ஒரு வாட்டி ப்ராப்ளம் வந்திருக்கு. எப்படின்னா, உள்ள ஒரு ஸ்ப்ரிங் போய் கீழே நிற்கிறது, மேலே அப்புறம் விட்டு தூக்குறது, அந்த மாதிரிலாம் நிறைய ப்ராப்ளம் வந்தது. ஸோ கிளட்சி கீரை பொறுத்தளவு கீர் வந்து எனக்கு கொஞ்சம் இதாக இருக்கு. கிளச்சும் கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கு. அடுத்து இதில் வந்து ஃப்ரண்ட்ல வந்து டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷனும் ரியலில் வந்து மோனோ ஷாக்ஸ் அப்சார்பர் சஸ்பென்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் நல்லா தான் இருக்கு. எனக்கு வந்து என்எஸ்ல வந்து ஒரு 2 இயர்லேயே எனக்கு வந்து அந்த இது கேப் இது பண்ணி ஆயில் லீக் ஆச்சு. ஸோ இதில் வந்து இன்னமும் இந்த ப்ராப்ளம் வந்து எனக்கு வரல. RSல வந்து ஷேக் ஆப்ஷன்லாம் நல்லா கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். பட் என்எஸ்ல வந்து எனக்கு சீக்கிரமாக போயிடுச்சு. அடுத்து இந்த வண்டியில் வந்து ரைடிங் பொசிஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து நிறைய ட்ரிப் போயிருக்கேன். இதில் சின்ன ட்ரிப்பும் போயிருக்கேன், பெரிய ட்ரிப்பு வாங்கின புதுசுலேயே போயிருந்தேன். ஸோ அதை பற்றி சொல்லணும்னா, இதில் வந்து ரைடிங் பொசிஷன் கொஞ்சம் லேசாக குனிஞ்சிட்டு ஓட்டுற மாதிரி தான் இருக்கும். பட் உங்களுக்கு பேக் பெயின் வரதான் செய்யும். அந்த ட்விஸ்ட் பெயின் நீங்கள் எங்கேயாவது டிராஃபிக்கில் மாட்டினீங்கன்னா கண்டிப்பாக ட்விஸ்ட் பெயின் வரும். இந்த இடம் செமையாக வலிக்கும். ஏன்னா அப்படி குனிஞ்சிட்டு ஓட்டுறதுனால கொஞ்சம் இதுவாக இருக்கும். இதே நீங்கள் இன்னும் கொஞ்சம் குள்ளமாக இருந்து ஓட்டினீங்கன்னா ஓரளவு எனக்கு தெரிஞ்சு அந்த பேக் பெயின் அதெல்லாம் வராதுன்னு நினைக்கிறேன். பட் நான் ஹைட்டாக இருக்கனால கொஞ்சம் குனிஞ்சிட்டு ஓட்டுற மாதிரி இருக்கு. மற்றபடி ஒன்றும் இல்லை. குள்ளமாக இருக்கிறவங்களுக்கு இந்த வண்டி சூப்பராக சூட் ஆகும். அண்ட் ஹைட்டாக இருக்கிறவங்களுக்கு சூட் ஆகாதுன்னு சொல்ல, கொஞ்சம் பெயின் இருக்க தான் செய்யும். அடுத்து இந்த வண்டியில் வந்து மைலேஜ் தான். நான் வந்து மைலேஜ் டெஸ்ட்டும் போட்டிருப்பேன். அதை பார்க்கலன்னா போய் பாருங்க, மேலே கார்டில் நான் தரேன். மைலேஜ் வந்து ரொம்பவே ஷாக்கிங்காக ஒரு இது கொடுத்தது. மைலேஜ் என்எஸ்ஸை விட இது வந்து நல்லாவே கொடுக்குது. பட் என்எஸ் வந்து நிறைய பேர் நல்லா கொடுக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க. என்எஸ்ஸை விட இது வந்து எனக்கு நல்லாவே கொடுத்துட்டு இருக்கு. ஸோ இன்னமும் அதெல்லாம் எனக்கு ஒரு ப்ராப்ளமா இல்லை. நிறைய இதில் பிடிச்சிருக்கு. ஆனால் இதில் ப்ராப்ளமும் நிறைய இருக்கிறதுனால நான் அடுத்து ப்ராப்ளத்தை பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த வண்டியில் வந்து ஆக்சிடென்ட் ஆயிருக்கான்னு கேட்டிங்கன்னா, எனக்கு வந்து 2 வாட்டி ஆயிருக்கு. பட் நான் போய் ஆகல, என் தம்பி எடுத்துகிட்டு போய் கீழே வந்து நிறைய ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. அதில் எனக்கு என்ன ஆச்சுன்னா, இந்த 2 சைடும் ஒவ்வொரு ஆக்சிடென்ட்லையும் போயிடுச்சு. அந்த 2 சைடுமே எனக்கு ஃப்ரண்ட்டில் இந்த ஒரு கிளாம் மாதிரி வரும். அதுதான் உங்களுக்கு டூம் வந்து இந்த ஹெட்டு பிடிச்சிட்டு இருக்கும். அதுவும் நசுங்கி போனதுனால. ஆனால் இதில் ஒரு இது என்னன்னா, இதில் ஆக்சிடென்ட் ஆனாலும் உங்களுக்கு இந்த பார்ட் போயிருந்தாலும் இதை மட்டும் தனியாக மாற்றிக்கலாம். அண்ட் ஹெட் போயிருந்தாலும் ஹெட் தனியாக மாற்றிக்கலாம். அந்த மாதிரி ஒரு இது இருக்குது. அடுத்து வந்து இதில் மெயின் ப்ராப்ளம் என்னன்னா,
உங்களுக்கு வந்து இன்ஜின் ப்ராப்ளம் நீங்கள் ரேஷ் டிரைவ் அந்த மாதிரி பண்ணி ஆயிலெலாம் ஒழுங்காக மாட்டாமல் இருந்தால் தான் வரும். பட் நான் அதெல்லாம் கரெக்டாக பார்த்துக்கிட்டேன். எனக்கு நான் ரேஷ் டிரைவ் அவ்வளோவா பண்ண மாட்டேன். அண்டு ஆயிலெலாம் கரெக்டாக அந்த டைமுக்கு நான் மாற்றிடுவேன். ஆனால் எனக்கு மெயினாக என்ன ப்ராப்ளம் வந்துச்சுன்னா இன்ஜினில் எந்த ப்ராப்ளமும் வரல, இந்த ஹோல் இதில் தான். ஏன்னா இது வந்து ஃபேரிங் பைக்கு, நிறைய ஃபேரிங் பைக்லேயே இது வந்து ரொம்ப எனக்கு பிடிச்ச வண்டி. இதில் என்ன ஆச்சுன்னா நம்ம பள்ளத்தில் ஏற்ற இது ஃபேரிங் வந்து வாங்குறப்ப அப்படியே ஸ்மூத்தாக இருக்கும், எந்த வைப்ரேஷனும் இருக்காது. பட் வாங்கினதுக்கப்புறம் போட்டு இப்போலாம் எனக்கு செம்ம வைப்ரேஷன், இங்கே கேப்லாம் விழுந்து போச்சு, அந்த அளவுக்கு வைப்ரேஷன் வர ஆரம்பிச்சிடும். ஸோ அது ஒரு பெரிய ப்ராப்ளம். எல்லா வண்டியிலுமே வைப்ரேஷன் இருக்கும் வாங்கினீங்கன்னா, பட் அதை கரெக்டாக பார்த்துக்கணுன்னா நீங்கள் இந்த மேடு பள்ளம் அதெல்லாம் ஏற்றாமல் இருந்தால் கரெக்டாக அது வைப்ரேஷன் இல்லாமல் இருக்கும். ஸோ அது ஒரு மெயின் ப்ராப்ளம். இதில் நீங்கள் என்னதான் வண்டி ஒழுங்காக பார்த்துக்கிட்டாலும் இந்த வைப்ரேஷன் மட்டும் போகவே போகாது. அது ஒரு ப்ராப்ளம் இதில் மெயினாக இருக்குது. அண்ட் இப்போ ரீசெண்டாக எனக்கு ஒரு ப்ராப்ளம் வந்துட்டு இருக்கு. என்ன ப்ராப்ளம்னா எனக்கு வந்து 4000 RPMக்கு மேலே அவ்வளோவா அந்த இழுக்குது வண்டி, நம்ம த்ராட்டில் கொடுத்தாலும் கொஞ்சம் இழுக்கிற மாதிரி ஒரு ப்ராப்ளம் வருது. அண்டு இப்போ வண்டி நிறுத்திட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணோம்னா உள்ள ஃபியூல் இன்ஜின்ட்ட ஏதோ ஒரு அந்த ஏரோ ஏதோ லாக் ஆன மாதிரி ஒரு சவுண்ட் கேட்குது எடுத்த உடனே. அதுக்கப்புறம் அது நின்றுடுது, ஏதோ ஒரு மாதிரி சவுண்டு கேட்குது. அதெல்லாம் இப்போ ஒரு ரீசெண்டாக இப்போ ஒரு 2 மாசமா இந்த ப்ராப்ளம் இருக்குது. நான் சர்வீஸ் விட்றப்ப தான் அது என்னன்னு பார்க்குறோம். மேபி ஃபியூல் இன்ஜினில் ஏதாவது ப்ராப்ளமா அப்படின்ட்டு தெரியல. இந்த வண்டியோட டயர்ஸ் பார்த்தீங்கன்னா MRF டயர் தான் தராங்க, டியூப்லெஸ் டயர் தான். பட் வந்து உங்களுக்கு 1 இயர் இல்லை 1.5 இயர்லேயே உங்களுக்கு வந்து டயரில் உள்ள grip எல்லாமே போயிடுது. அடுத்து நீங்கள் டயர் மாற்றுறதா இருந்தால் கொஞ்சம் நல்ல டயர், லைஃப் லாங் வராது டயர்னா, கொஞ்சம் லைஃப் வர மாதிரி ஒரு டயர் போட்டிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் வாங்கின ஒரு ½ இயர்லேயே எனக்கு வந்து செயின் ஸ்ப்ராக்கெட் போயிடுச்சு. ஏன்னா அது அவ்வளோவா வந்து இது பண்ணல. அண்டு செயின் ஸ்ப்ராக்கெட் வந்து பார்க்காமே நான் வந்து ட்ரிப்லாம் எடுத்துகிட்டு போயிட்டேன். ஏன்னா அப்போ புதுசாக வாங்கின வண்டி எதுவுமே எனக்கு தெரியாதா. ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் எனக்கு வந்தது. செயின் ஸ்ப்ராக்கெட் சீக்கிரம் போயிடுச்சு இந்த செயின் ஸ்ப்ரேலாம் அடிக்காமல். ஒரு கிட்டத்தட்ட 5000 கிலோமீட்டர்லேயே எனக்கு வந்து செயின் ஸ்ப்ராக்கெட் போயிடுச்சு. ஸோ செயின் ஸ்ப்ராக்கெட்லாம் கொஞ்சம் ஸ்ப்ரே அடிச்சு நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கன்னா செயின் ஸ்ப்ராக்கெட்லாம் கொஞ்சம் லைஃப் வரும். அடுத்து இதில் வந்து உங்களுக்கு சென்டர் ஸ்டாண்ட் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா இது கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொஞ்சம் கம்மி. அண்டு அதுலேயும் சென்டர் ஸ்டாண்ட் கொடுத்துருந்தாங்கன்னா உங்களுக்கு எந்த ஸ்பீட் பிரேக்காக இருந்தாலும் இடிக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு வந்து சென்டர் ஸ்டாண்ட் கொடுத்துருக்க மாட்டாங்க. அதனால் உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் வரும்னா செயின் ஸ்ப்ரே உங்களால் அடிக்க முடியாது. அண்ட் இதில் கிரவுண்ட் கிளியரன்ஸ் கம்மியாக இருக்கிறதும் இன்னொரு ப்ராப்ளம். ஏன்னா நீங்கள் வந்து பில்லியனோட போகிறப்பயே உங்களுக்கு வந்து கொஞ்சம் பெரிய ஸ்பீட் பிரேக்காக இருந்தால் இடிக்க தான் செய்யும். ஸோ அதையும் பார்த்து நீங்கள் பொறுமையாக ஏற்றுற மாதிரி இருக்கும். அடுத்து என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா, பேக்கில் வந்து எனக்கு இந்த டிஸ்க் பேட் இருக்குல்ல, அதில் வந்து ஒரு ப்ராப்ளம். இன்னமும் எனக்கு வந்து அதில் அவ்வளோவா பிரேக் பிடிக்காது. 100% பிரேக்னா அதில் வந்து 20% தான் எனக்கு பிடிக்குது. ஏன்னா இது வந்து என்ன ஆச்சுன்னு தெரியல, நான் எந்த அளவுக்கு ஃப்ரீயாக போகுது பாருங்க. பிரேக்னா இவ்வளோ ஃப்ரீயாக அமுத்தவே முடியாது. அது என்ன ப்ராப்ளம்னு கேட்டாலும் அதை எடுத்து தேய்ச்சி போடணும் அது இதுன்னாங்க. பட் அது இன்னமும் எனக்கு சரியாகல. என்ன தான் பண்ணாலும் அது எதனால் அப்படி ஆச்சுன்னு தெரியல. அது ஒரு ப்ராப்ளம் இருக்கு. அவ்வளோதான் இதில் வந்து ப்ராப்ளம் எனக்கு இது வரையும் கொடுத்தது. அண்ட் இதில் ஸ்பேர் பார்ட்ஸை பற்றி பார்க்கணும்னா, ஸ்பேர் பார்ட்ஸ் உங்களுக்கு NS விட இதில் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும். ஏன்னா எல்லாமே வந்து உங்களுக்கு காஸ்ட்லியான இது. அண்ட் இதில் உங்களுக்கு LED இண்டிகேட்டர் கொடுத்துருவாங்க. அந்த இண்டிகேட்டர் கொண்டு உங்களுக்கு வந்து 450 வரும். அது மொத்தமாக சேர்த்திங்கன்னா உங்களுக்கு டேக்ஸோட சேர்த்து 4 இண்டிகேட்டர் வந்து 2000 ரூபா வரும். ஸோ அது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ். அண்ட் இது ஒரு சைடு உள்ள இது பார்த்தீங்கன்னா 2500 வரும். ஹோலாக பார்த்தீங்கன்னா இந்த டேங்க்லேருந்து எல்லாம் செட்டாகவே உங்களுக்கு வந்து 10,000 கிட்ட வந்துடும். அண்ட் இதில் இன்னொன்று என்னன்னா, உங்களுக்கு அந்த ப்ரொஜெக்டர் லைட் இருக்குல்ல, அந்த லென்ஸ் மட்டுமே உங்களுக்கு வந்து 2500. அண்ட் எக்ஸாஸ்டர் வந்து 2500. இதெல்லாமே நான் மாற்றிருக்கேன் அந்த ஆக்சிடென்ட்க்கு அப்புறம். ஸோ இவ்வளோ ப்ராப்ளம் வந்தும் இது வந்து நல்லாவே ஓடிட்டு இருக்கு. இன்ஜினில் எனக்கு இது வரையும் எந்த ப்ராப்ளமும் வரல. நீங்கள் இன்ஜினை கரெக்டாக மெயின்டைன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த ப்ராப்ளமும் வராது. மற்றபடி இதையும் நீங்கள் கொஞ்சம் பார்த்து பொறுமையாக ஓட்டினீங்கன்னா உங்களுக்கு வைப்ரேஷன் ப்ராப்ளம் எதுவுமே வராது. அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் பேட்டரி, முக்கியமாக வந்து பேட்டரி தான் உங்களுக்கு இதில் வந்து கிக்கர் எந்த இதுவுமே கிடையாது. பேட்டரி தான் உங்களுக்கு செல்ஃப் ஸ்டார்ட், அது எல்லாமே பேட்டரியில் தான் ஒர்க் ஆகுது. நான் என்ன பண்ணிட்டேன்னா, ஒரு 3 months வந்து வண்டி எடுக்காமல் வெளியூர் போயிட்டேன். அதனால எனக்கு என்ன ஆச்சுன்னா, பேட்டரி வந்து டவுன் ஆகிடுச்சு, பேட்டரி ஸ்டார்ட்டே ஆகல. ஸோ பேட்டரியை வந்து ஒரு 3 months அந்த மாதிரிலாம் இருந்தீங்கன்னா, டெய்லி நீங்கள் ஒன்ஸ் யாரையாவது விட்டு நீங்கள் செல்ஃப் ஸ்டார்ட் பண்ணிட்டு கொஞ்ச நாள் ரன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிங்கன்னா பேட்டரி உங்களுக்கு வந்து அப்படியே இருக்கும். அப்படி இல்லைன்னா போகிறதுக்கு முன்னாடி பேட்டரியோட பின் இருக்குல்ல, அதை கைட்டி வச்சுட்டு போகணும். ஸோ அதெல்லாம் இல்லாமல் நீங்கள் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு பேட்டரி வந்து 1500. நான் இப்போ மாற்றிருக்கேன், இது புது பேட்டரி 1700 என்னமோ ஆச்சு. ஸோ பேட்டரியை வந்து பார்த்து வச்சுக்கணும். பேட்டரி இருந்தால் தான் இந்த வண்டி ரன்னே ஆகும். அடுத்த சர்வீஸை பற்றி பார்த்துலாம். நான் வந்து இங்கே சிதம்பரத்தில் லோக்கலில் தான் சர்வீஸ் விட்டுட்டு இருந்தேன். பட் எனக்கு வந்து இங்கே சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை. ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் ஆள்லாம் இங்கே வந்து அவ்வளோவா பண்ண மாட்டாங்க. ஸோ நான் என்ன பண்ணேன்னா, பாண்டியில் தான் இப்போதைக்கு விட்டுட்டு இருக்கேன். இப்போ ரீசெண்டாக ஒரு வாட்டி விட்டேன். அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, எனக்கு இந்த டெம்பரேச்சர் லைட்டு, அப்புறம் ஃபியூல் இண்டிகேஷன், அந்த பம்ப் லைட்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து ஆஃப் பண்ணி தான் இருந்தது. பட் அவங்கள்ட்ட கொடுத்தவொடனே அதெல்லாம் எரிஞ்சிக்கிட்டே இருக்கு. இன்னமும் அது ப்ராப்ளம் இல்லை, ஆனால் அது சென்சார் ஏதோ போயிடுச்சு. அப்புறம் இன்னொரு சர்வீஸ் விட்டு அந்த சென்சார் நான் கிளியர் பண்ணி தந்துடுறேன்னாங்க. அப்பயும் எனக்கு கிளியர் ஆகல. ஸோ இந்த வாட்டி நான் பாண்டியில் தான் விடலாம் அப்படின்ட்டு ஐடியாவில் இருக்கேன். பாண்டியில் விட்டு அவங்க கண்டிப்பாக நல்லா பண்ணி கொடுத்துருவாங்க. பாண்டி தான் எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டு. எனக்கு சொல்கிறேன், இங்கேருந்து பக்கத்தில் எனக்கு பாண்டி தான் இருக்குது. பாண்டியில் எனக்கு பெஸ்ட்டாக பண்ணி தராங்க. லோக்கலில் இருக்கிற எல்லா பஜாஜுமே நான் வந்து குறை சொல்ல. பட் எங்கள் ஏரியாவில் இப்படி பண்ணுறாங்க. நான் ஏதாவது NS கொடுத்தாலும் இதை கொடுத்தாலும் சரி, ஏதாவது
ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துகிட்டே தான் இருக்கு. ஒரு ப்ராப்ளம்னு சொல்லி கொடுத்தா இன்னொரு ப்ராப்ளம் வந்துகிட்டே தான் இருக்கு. அதனால பாண்டியில கொடுத்தா டக்குன்னு அதை அழகா கேர் எடுத்து பண்ணி தராங்க. ஒரு வண்டியை 2 பேர் பார்த்து அழகா பண்ணி தராங்க. ஸோ அதனால நான் பாண்டியிலேயே விட்டுட்டு இருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபர்ஸ்ட் சர்வீஸ் தேர்ட் சர்வீஸ் எல்லாமே நான் பண்ணிருக்கேன். ஃபர்ஸ்ட் சர்வீஸ் வந்து 390, அடுத்து வந்து தேர்ட் சர்வீஸ் எல்லாமே ஃப்ரீ சர்வீஸ். இது அதுலேருந்து தான் எனக்கு ஆக்சிடென்ட் இது வந்தது. ஆக்சிடென்ட் ஃபர்ஸ்ட் ஆக்சிடென்ட் இது பார்த்தீங்கன்னா 20,200. அடுத்து வந்து பெய்டு சர்வீஸ் தான் எல்லாமே. அடுத்து இன்னொரு ஆக்சிடென்ட் இது 21,019. அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா 10,000 ஆச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து இப்போ ரீசெண்டாக விட்டது 4,724. ஸோ எனக்கு வந்து இவ்வளோ தான் இதுவரையும் வந்திருக்கு. அடுத்து நான் இப்போ ஒரு சர்வீஸ் விட போகிறேன். மேபி ஏதாவது ஒரு வீடியோவில் நான் அதை பற்றி சொல்கிறேன் எவ்வளோ காஸ்ட் வந்துச்சுன்னு. அதுதான் இப்போ பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருப்பேன், இந்த சர்வீஸ் காஸ்ட் எல்லாத்தையுமே உங்களுக்கு காமிச்சிருப்பேன். அண்டு இதோட எக்ஸ்பீரியன்ஸ் ஃபுல்லாக சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். எனக்கு பிடிச்சி இந்த வண்டி வந்து என்னதான் ப்ராப்ளம், இந்த மாதிரி வைப்ரேஷன் அதெல்லாம் கொடுத்தாலும் வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அண்டு இந்த வண்டி வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக வாங்கலாம். பட் நான் பண்ண தப்பெல்லாம் நீங்கள் பண்ணாமல் இருந்தால் தாராளமாக இதை வாங்கி மெயின்டைன் பண்ணி சூப்பராக வச்சுக்கலாம். ஸோ நான் அதுக்கான வீடியோ தான் இது. மெயின்டைன் பண்ணுறது தான் மேட்ரே. இப்போ ஒரு சூப்பர் பைக்காக எடுத்துக்கிட்டாலும் ஸ்போர்ட்ஸ் பைக்காக எடுத்துக்கிட்டாலும் மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்பவே முக்கியம். மெயின்டெனன்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் லைஃப் நல்லாவே கொடுக்கும். அவ்வளோதான், இதோட இந்த வீடியோ நான் எண்ட் பண்ணிக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புதுசாக யாராவது இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு வரும். ஸோ தேங்க்யூ காய்ஸ்.